ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி ஸ்டடீஸ். இது உங்கள் சுகன்யா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகுதுன்னா அமிர்தா என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் அது மட்டும் இல்லாமல் எஸ்ஆர்எம் ஜேஇ என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் எல்லாரும் எழுதி முடிச்சாச்சு. இதில் எப்போ ரிசல்ட்ஸ் வரும், எப்போ வந்து கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு நிறைய பேருக்கு கொஷின்ஸாக இருக்கும். ஸோ அதை பற்றின வீடியோ தாங்க இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தெரியாமல் தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா AEEE எக்ஸாம் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஏப்ரல் 24ஆம் தேதியிலேருந்து ஏப்ரல் 30ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு எக்ஸாம் எழுதிட்டு இருந்தாங்க. ஸோ இன்றைக்குமே எக்ஸாம் எழுதி முடிச்சாச்சு. இதுக்கு அடுத்து உங்களுக்கு எப்போ ரிசல்ட்ஸ் வரும் அப்படிங்கிற கேள்வி. அதுக்கு முன்னாடி நீங்கள் எஸ்பெஷலி 2025 எப்போ ஃபேஸ் 2 உண்டான எக்ஸாம் எழுதினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மே 7ஆம் தேதியிலேருந்து மே 11ஆம் தேதி வரைக்கும் எக்ஸாம் எழுதுனாங்க 2025. அதுக்கடுத்து ரிசல்ட்ஸ் எப்போ வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே 15ஆம் தேதி உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்தது. அதே மாதிரி உங்களுக்கு இந்த AEEE எக்ஸாம் இந்த வருஷம் வந்து எப்போ எக்ஸாம் எழுதுனாங்கன்னா ஏப்ரல் 24ஆம் தேதியிலேருந்து ஏப்ரல் 30ஆம் தேதி வரைக்கும், அதாவது இன்னைக்கு வரைக்கும் எக்ஸாம் எழுதியிருக்காங்க. இதுக்கு உண்டான ரிசல்ட்ஸ் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேபி வந்து உங்களுக்கு மே 4ஆம் தேதி இல்லைன்னா மே 5ஆம் தேதி உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வரும். இதையும் தாண்டி உங்களுக்கு எப்போ கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் ஆகும் அடுத்த கேள்வி. போன வருஷம் 2025 எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மே 15 வந்து உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்தது. அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு CSAP அப்படின்னு சொல்லுவாங்க, அமிர்தா EEE எக்ஸாமுக்கு உண்டான கவுன்சிலிங்கை. அந்த வந்து கவுன்சிலிங் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் எப்போ பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே 20ஆம் தேதி உங்களுக்கு கவுன்சிலிங் பண்ண சொல்லி ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வந்து ஓப்பன் பண்ணாங்க 2025. இப்போ அப்படின்னு பார்க்கும்பொழுது மேபி வந்து உங்களுக்கு 5 நாட்களுக்கு அடுத்து, அதாவது மே 4ஆம் தேதி உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்தது அப்படின்னா உங்களுக்கு மே 9ஆம் தேதி உங்களுக்கு கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் ஆகும். அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணுறதுக்கு உண்டான விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். அதுக்கு அடுத்து உங்களுக்கு ட்ரையல் அலாட்மெண்ட் வரும். அதுக்கடுத்து ஃபர்ஸ்ட் ரவுண்டு உண்டான ரிசல்ட்ஸ், செகண்ட் ரவுண்டுக்கு உண்டான ரிசல்ட்ஸ் அப்படின்னு வந்து ஒவ்வொரு செக்மெண்ட்டாக போட்டுட்ருப்பாங்க. ஸோ நம்மளோட சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப்ஸ் நம்ம அமிர்தாவுக்கு உண்டான கவுன்சிலிங் டீட்டெயில்ஸ் பற்றி, அது இல்லாமல் SRM கவுன்சிலிங் டீட்டெயில்ஸ் பற்றி, VIT கவுன்சிலிங் டீட்டெயில்ஸ் பற்றி, அதுக்கடுத்து உங்களுக்கு தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங் டீட்டெயில்ஸ் பற்றி, இதையும் தாண்டி உங்களுக்கு ஜோசா கவுன்சிலிங் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளோட சேனலில் நம்ம அப்டேஷன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஸோ கண்டிப்பாக நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தெரியாத மாணவர்கள் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நீங்கள் நீட் ஆஸ்பிரன்ஸாக இருக்கீங்க இல்லை ஜி அட்வான்ஸ்க்கு உண்டான எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னா கூட கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கோம். அந்த வாட்ஸ்அப் லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு தான். உங்களுக்கு வந்து எஸ்பெஷலி யாரெல்லாம் ஜெய் அட்வான்ஸ் எக்ஸாம் எழுதுறாங்க இல்லை யாரெல்லாம் நீட் எக்ஸாம் எழுதுறாங்களோ அவங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் மெட்டீரியல் ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்களும் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கும் அந்த மெட்டீரியல்ஸ் வரும்பொழுது நீங்கள் எஸ்பெஷலி நீட் எக்ஸாம் எழுத போகிற மாணவர்களாக இருந்தால் அந்த மாணவர்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? அதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு இந்த AEEEக்கு உண்டான கவுன்சிலிங் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா மேபி வந்து உங்களுக்கு லாஸ்ட் இயர் வந்து ஜூன் 2ஆம் தேதி ஸ்டார்ட் ஆச்சு. இந்த வருஷம் வந்து மே எண்ட் வீக், அதாவது லாஸ்ட் வீக்கில் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற ஒரு அசம்ஷன்ஸில் நம்ம இங்கே லாஸ்ட் இயர் வச்சு ப்ரெடிக்ஷன்ஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி SRM ஜேஇ, இந்த SRM ஜேஇ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து எப்பயுமே உங்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் 3 தடவை கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த வருஷம் வந்து எப்போ கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏப்ரல் 24லேருந்து ஏப்ரல் 29 வரைக்கும் உங்களுக்கு இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ இவங்க எப்படி வந்து SRM ஜேஇக்கு உண்டான கவுன்சிலிங் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேபி ஒரு 1 வீக்குக்குள்ளே உங்களுக்கு வந்து ரிசல்ட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க, யாரெல்லாம் SRM ஜேஇ எக்ஸாம் எழுதினாங்களோ அவங்களுக்கு. ஸோ அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு மே 7 வந்து உங்களுக்கு SRM ஜேஇக்கு உண்டான ரிசல்ட்ஸ் வரும். இதையும் தாண்டி இவங்களுக்கு வந்து எப்படி கவுன்சிலிங் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3 3 ஃபேஸ் இருக்குது. அந்த 3 ஃபேஸில் ஃபஸ்ட்டு ஃபேஸ் 1 இப்போ தான் நடந்திருக்கு. இந்த ஃபஸ்ட்டு ஃபேஸ் 1ல் யாரெல்லாம் நல்ல மார்க் எடுத்திருக்காங்களோ அவங்க வந்து கவுன்சிலிங் அப்ளை பண்ணி அவங்க சீட் எடுத்துருவாங்க. அதுக்கடுத்து ஃபேஸ் 2 மாணவர்கள் எக்ஸாம் எழுதுவாங்க. இந்த ஃபேஸ் 2 மாணவர்களும் ரிசல்ட்ஸ் வந்த பிறகு அவங்களும் கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணி அவங்க சீட் எடுத்துருவாங்க. அதுக்கடுத்து ஃபேஸ் 3 மாணவர்கள். ஸோ இந்த மாதிரி தான் SRM ஜேஇ வந்து அவங்க வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்படின்னு பார்க்கும்பொழுது இப்போ ஃபேஸ் 1 எக்ஸாம் நடந்திருக்கு. இந்த ஃபேஸ் 1 எக்ஸாம் நடந்து முடிந்த பிறகு உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வரும். ரிசல்ட்ஸ் வந்து 1 வீக்லேயே உங்களுக்கு கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகும். கவுன்சிலிங்கில் உங்களுக்கு என்ன கோர்சஸ் வேணுமோ அந்த கோர்சஸில் நீங்கள் வந்து எஸ்பெஷலி கவுன்சிலிங்க்கு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட ரேங்கிங் அதுக்கு ஆப்டாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக SRM ஜேஇ என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்குள்ளேயா உங்களுக்கு SRM காலேஜில் சீட்ஸ் கிடைக்கும். ஓகே, இந்த மாதிரி நிறைய அப்டேஷன்ஸ் வேணும். இதையும் தாண்டி எனக்கு ஜேஇ மெயின்ஸ் ரேங்க் வச்சுருக்கேன், நல்ல ரேங்கிங் வச்சுருக்கேன், எனக்கு ஜோசா கவுன்சிலிங் ஸ்ட்ராட்டஜிக்கலாக சாய்ஸ்ஃபுல் வேணும், இல்லை மற்ற டீம்டு யூனிவர்சிட்டிக்கு ஆகட்டும் சரி, இல்லை TNEA இன்ஜினியரிங் கவுன்சிலிங்க்கு ஆகட்டும் சரி, ஸ்ட்ராட்டஜிக்கலாக சாய்ஸ்ஃபுல் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கீழே இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அந்த இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பரில் உங்களோட கரீஸ் கேளுங்க, நம்ம ஆன்சர் பண்ணலாம். ஈவன் தோ உங்களுக்கு
இது பெய்டு சர்வீஸ். ஸோ லிமிட்டட் மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் நம்ம இந்த சாய்ஸஸ் கொடுக்குறோம். அதனால் ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சர்வ் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து யாரெல்லாம் ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும் நம்ம ப்ராப்பராக சாய்ஸ் ஃபில் பண்ணுவோம். அதனால் ஒன்லி லிமிட்டட் சீட்ஸ் தான். ஸோ நீங்கள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பரில் உங்களோட ஸ்கோர் கார்டு அனுப்புங்க. கண்டிப்பாக பாசிபிலிட்டிஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்து சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.